வணக்கம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்தம்மா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத்திறம் பாடி ஆடிலோர் எம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 14ஆம் நாள் பாவை நோன்பு நோற்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நீராட குளத்துக்கு போறாங்க. அந்த குளத்துல பெண்கள் எவ்வளவு அழகா இருக்காங்க தெரியுமா? ரொம்ப அழகா மாணிக்கவாசகர் பாடி இருக்கார். இந்த பாவை பெண்கள் எல்லாம் பாடுறாங்க. நம்ம காதுல இருக்கிற அணிகலன், நம்முடைய காதுல இருக்கிற தோடுகள் ஆட, உடம்புல இருக்கிற அணிகலன்கள் எல்லாம் ஆட, கூந்தல்ல சூடி இருக்கிற மலர்கள் ஆட, அந்த மலரை சுற்றும் வண்டுகள் எல்லாம் ஆட, இப்படி ரொம்ப அழகா இவ்வளவு அருமையா இருக்கிற குளிர்ந்த நீர்ல நாங்க நீராடிட்டு இருக்கோம். நீராடும் போது அந்த சிவபெருமானுடைய நாமத்தை நாங்க பாடுறோம். வேத முழுப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான், ஒளிவடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நம்ம வணங்குவோம். அவனுக்கு பிடித்த கொன்றை மாலையை நம்ம பாடுவோம். எப்படிப்பட்டவள் உமாதேவி! எல்லா உயிர்களையும் காக்கக்கூடியவள், சிவந்த திருமேனி உடையவள். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பெருமையை காக்கக்கூடிய உமாதேவி, கையில வளையல்களை அணிந்த மகாதேவி, நம்முடைய பார்வதி தேவி, அவளுடைய திருவடிகளை நாம போற்றி வணங்குவோம். இப்படி அம்மையையும் அப்பனையும் போற்றி வணங்குவோம் அப்படின்னு பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகா இந்த நீராடும் பொழுது குளத்துல பாடி மகிழறாங்க. ரொம்ப அழகா மாணிக்கவாசக பெருமான் பாவை பெண்கள் மூலமா சிவபெருமானுடைய பெருமையை இவ்வளவு அழகா பாடி இருக்காரு. ஒரு முறை 3-4 சீடர்கள் ஒன்னா உட்காந்து ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு நம்ம யாரும் பேசக்கூடாதுன்னு கட்டுப்பாடோட உட்கார்ந்தாங்க. கொஞ்ச நேரத்துல முதல் சீடன் சொன்னா, ஐயோ விளக்கு கொஞ்சம் அணையிற மாதிரி இருக்கே அப்படின்னா. 2வது சீடன் சொன்னா, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னா. 3வது சீடன் சொன்னா, கொஞ்சம் எண்ணெயை விட்டா விளக்கு நல்லா எரியும் அப்படின்னா. 4வது சீடன் சொன்னா, இத பாருங்க, நீங்க 3 பேரும் பேசிட்டீங்க, நான் ஒருத்தன் தான் பேசல அப்படின்னு சொன்னான். கடைசியில இப்ப அவனும் பேசிட்டான். இப்ப நம்ம வாழ்க்கையில கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம். மனக்கட்டுப்பாடு ரொம்ப கடினம், நம்முடைய வார்த்தைகளினுடைய கட்டுப்பாடு ரொம்ப கடினம். இந்த 2 கட்டுப்பாட்டையும் நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரணும்னா, நம்ம எம்பிரானை நினைச்சு உருகி பாடினா, நம்ம மனசுல குற்றமில்லாம பாடினா, நம்முடைய மனசை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதனால இந்த மார்கழி திருநாள்ல எம்பிரானுடைய பெருமையை, அம்மையப்பனுடைய பெருமையை பாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.